Hello guys, welcome to our channel and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா HTML இருக்க ஆல் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரே வீடியோவில். பட் ஆனால் மொத்த டேக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியான டேக்ஸாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக போகிற மாதிரிலாம் இருக்காது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போல்டு டேக். ஸோ நான் வந்து போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன், போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு போல்டு டேக் எழுதுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இட் ஈஸ் அண்ட் போல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த போல்ட்டை மட்டும் நான் போல்ட் ஆகுறேன். ஸோ இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பின்னு போட்டுட்டு இந்த இடத்துல பியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா இந்த போல்டுன்றது மட்டும் போல்டில் வரும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஈஸ் அண்ட் போல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து போல்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் இதை நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் த நெக்ஸ்ட், சாரி கைஸ், இங்கே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே, என்னடா இது, பேசாமல் எடுத்துடலாங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு ஏன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும் பார்த்தோம்னா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம பிக் டேக் பார்க்கலாம். ஸோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பிக்குக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சப்போஸ் இங்கே ஒரு இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இட் ஈஸ்ன்றது வந்து அதை எப்படி சொல்கிறது ஸ்மாலாக இருக்குது, அண்ட் பிக் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து பிக்காக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற பிக் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம பிக் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸ்மால்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸ்மால், இங்கே வந்து பிக்குக்கு பதிலாக ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் இது எவ்வளோ சின்னஸாக இருக்குது பாருங்கள். லைக் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஹலோ சம்திங் எல்ஸ் ட்ரை பண்ணுறேன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது பெருசாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் சின்னஸாக தெரியுது. இதுக்கு தான் நம்ம ஸ்மால் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஸ்மால் டேக். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்மால் டேக் யூஸ் பண்ணியாச்சு, பிக் டேக் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன். அண்டர்லைன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னா ஹலோ யூசர், அதாவது யூசர் வந்து நம்ம பேர் ஏதாவது கொடுக்கலாம், சம்திங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னா இந்த ராஜா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அண்டர்லைனில் வரணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணலான்னா யூ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். யூன்றது வந்து ஜஸ்ட் அண்டர்லைன் மட்டும் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதை அண்டர்லைன் க்ளோஸ் பண்ணோம். இப்போது இந்த ராஜா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அண்டர்லைனில் வந்திருக்கும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ராஜா அப்படிங்கிறது அண்டர்லைனில் வந்திருக்கு. இப்போ வேணால் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்களேன் அண்டர்லைனில் வந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. ஸோ ஹெட் 1 க்ளோஸ் பண்ணிடுறேன், ஹெட் 2 க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் 6 டேக் க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 4 5 மொத்தம் வந்து 6 டேக்ஸ் இருக்குது கைஸ். ஸோ நம்ம 6 டேக்ஸும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து பிக் பண்ணுறதுக்கு. அண்ட் எப்படி சொல்கிறது, இது மட்டும் ஒரு ஹெட்டிங் அப்படின்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் பெருசாக காட்டுவோம். இப்போது சப்போஸ் நான் வந்து ஹெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹெட் 2 அண்டு ஹெட் 3 அண்டு ஹெட் 4 அண்டு ஹெட் 5 அண்ட் ஹெட் 6 கொடுத்துட்டோம். இப்போது நான் வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட் 1ங்கிறது வந்து பெருசாக இருக்குது, ஹெட் 2ங்கிறது அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஹெட் 3ங்கிறது கொஞ்சம், அண்ட் ஹெட் 4 மீடியமாக இருக்குது, ஹெட் 5 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது ஹெட் 6. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஹெட்டிங்கை வந்து பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம ஹெட் டேக் பார்த்தாச்சு ரைஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர்டு லிஸ்ட் ஓஎல், அதாவது ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். முதல்ல ஸ்டார்டிங்கில் கரெக்டாக தான் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து எல்ஐ லிஸ்ட்டு, அதாவது ஒரு லிஸ்ட்டாக நம்ம வந்து இங்கே காட்டணும். ஸோ லிஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்ஐ ஓப்பன் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு லிஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா லிஸ்ட் 1 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 2. பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா 1 2 அப்படின்னு வந்திருக்கு. ஆர்டர்டுனா நம்மளுக்கு என்ன மீனிங்னா, ஆர்டர்னால் நம்மளுக்கு வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஸோ நம்மளுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னா, இதுலேயே நம்ம யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ யூஎல் அப்படின்னு போட்டோன்னா டாட்டட் லைன்ஸில் வந்துடும். இவ்வளோ தான் வித்தியாசம் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும். இங்கே நம்ம லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். காரணம் வந்து நம்மளுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்க டேக் ஏற்ற மாதிரி லிஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹரிசாண்டல் ரூல். ஹரிசாண்டல் ரூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, சப்போஸ் நான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ யூடியூப் டைப் பண்ணிவிட்டு இங்கே ஹெச்ஆர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு, இப்போது இந்த இடத்துல வந்து யூடியூப் இஸ் மேட் ஃபார் அப்லோட் வீடியோஸ் ஃபார் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ஒரு கோடு. இந்த கோடு எதுக்கு வந்திருக்குன்னா, இதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரூல். லைக் இப்போ இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு, இப்போ நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே நோட்ஸ் டைப் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து யூடியூப் இஸ் மேட் ஃபார் சம்திங் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃபாக மென்ஷன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ LOR அப்படின்னு போட்டிங்கன்னா LORM அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்துடும். ஸோ அது ஒரு பேராகிராஃபாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பேராகிராஃப் வந்திருக்கு. ஸோ யூடியூப், இங்கே வந்து ஒரு யூடியூப்ன்றது ஒரு நோட்ஸோட பேர். இது வந்து அதுக்கான நோட்ஸ், இது வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகும். இதுதான் ஹரிசாண்டல் ரூல் அண்ட் இதுதான் பேராகிராஃப் டேக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் பேராகிராஃப் டேக் வந்து நம்ம பேராகிராஃப் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்ம பேராகிராஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேராகிராஃபும் ஹரிசாண்டல் ரூலையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டேக்ஸ் தெரிஞ்சிருக்கு. இப்போது ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது என்னென்னா மார்க்யூ டேக் எதுக்குன்னா, நம்மளோட வெப்சைட்டில் இங்கே வந்து ஒரு வேர்டு வந்து மூவ் ஆகினே இருக்கணும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன், மார்க்யூ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து இட் இஸ் அண்ட் மூவிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் மூவ் ஆகிறது தெரியுது. இதுக்கு பேர் தான் மார்க்யூ டேக். இதுக்கு நீங்கள் கலர் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நீங்கள் வெப்சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுக்கு தான் மார்க்யூ டேக் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன், அதாவது எப்படி செக்ஷன் கிடையாது, செலக்ட். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்குள்ளே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு OPTIN ஆப்ஷன் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதையே நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு சம்திங் எதுவும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செலக்ட் ஆப்ஷன் மாதிரி வந்திருக்கு. இது 2 தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம எவ்வளோனா கொடுத்துக்கலாம். ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ
நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு 4 வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா சம்திங். இது வந்து இந்த மாதிரி செலக்ட் நம்மளே ஒரு ஆப்ஷனை கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற போது யூஸ் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வந்து செலக்ட் டேக் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி செலக்ட் டேக், அதாவது செக்ஷன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மார்க்கிவ் டேக் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஸ்ட்ரைக் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? STRIKE ஸ்ட்ரைக்குன்றது நம்மளுக்கு ஆப்ஷனில் காட்டல, பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து STRIKE ஸ்ட்ரைக் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் ஸ்ட்ரைக் வேர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகி காட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் வேர்ட் வந்து இந்த ஸ்ட்ரைக்குள்ளே கொடுத்ததுனால ஸ்ட்ரைக் வேர்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைக் டேக் யூஸ் பண்ணியாச்சு. எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் டேக் பார்க்கலாம். FORM ஃபார்ம் டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம் டேக் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே ஜஸ்ட் நான் ஒரு பட்டன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டனில் வந்து ஓப்பன் கூகுளே ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கூகுளோட சைட் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் கூகுள் சொல்கிறேன், ஒன்றுமே ஆகலை. பட் இப்போ நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகணும்னா நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணணும், ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டைப் பண்ணோம். பட் ஆனால் இது டைப் பண்ணாமலே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஃபார்ம் மூலிமா, லைக் இங்கே ஃபார்ம் ஆக்ஷன் அண்ட் ஆட்ரிபியூட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், லைக் லிங்க்ஸ் அண்டு வெப்பேஜ் எதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து http அதாவது ://www.google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போது நான் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கூகுள்ன்றதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஆன் கிளிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் பட்டன் எங்கே இருக்கோ அது கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷனுக்கு செட் ஆகிடும். இதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்ம் யூஸ் ஆகுது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா லெஜெண்ட் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைனல் டேக் இதாங்க. இப்போ வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது லெஜெண்ட்டுக்கு என்ன மீனிங் என்ற அர்த்தம் பார்க்கலாமா? இப்போது லெஜெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன். என்னென்னா SlipTech official அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். This is my channel அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? இப்போ நம்ம திஸ் இஸ் மை சேனல்னு கொடுத்துருக்கோம். அண்ட் SlipTech officialனு சொல்லிட்டு லெஜெண்ட்குள்ளே கொடுத்துருக்கோம். இது ஏன் நம்மளுக்கு இப்படி காட்டுது? ஏன் நம்மளுக்கு இது எதுவுமே ஒர்க் ஆகாமல் வெறும் இந்த எழுத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த லெஜெண்ட் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸுக்கு மேலே போடுறதுக்கு யூஸ் ஆகும். லைக் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபீல்டு டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபீல்டு டேக் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஃபீல்டு செட், இப்போ பார்த்தீங்கன்னா FIELD ஃபீல்டு செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ ஜஸ்ட் நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து சம்திங் நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம ஃபீல்டு செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு செட் மேலே ஒரு, இப்போ எப்படின்னா இதுக்கு மேலே, அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஒரு பேர் வரணும் அப்படின்னா நம்ம லெஜெண்ட் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா LEGENT லெஜெண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே வந்து HTML டேக்ஸ் இஸ் யூஸ்ட் டு மேக்
கேன் பியூட்டிஃபுல் வெப்சைட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு HTML டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இங்கே இந்த கோட்டை வந்து அது மறைச்சிட்டு அதோட எழுத்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, சப்போஸ் நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு மேலே கொடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் இதை திரும்ப கிளிக் பண்ணும்போது கீழெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ஃபீல்டு செட்டுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெஜெண்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லெஜெண்டையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்த டேக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.